ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரஸ்ட், சொசைட்டி அப்புறம் செக்ஷன் 8 கம்பெனி இந்த மூணுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு தொண்டு நிறுவனம் தொடங்கி நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்யலாம் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் அதை எப்படி தொடங்குறது? தொண்டு நிறுவனம்னா ட்ரஸ்ட்டு, சொசைட்டி, செக்ஷன் 8 கம்பெனின்னு 3 கேட்டகரியாக சொல்கிறாங்களே, இதில் நமக்கு எது செட் ஆகும்? இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொண்டு நிறுவனங்களை ட்ரஸ்ட், சொசைட்டி, செக்ஷன் 8 கம்பெனின்னு 3 வகையாக பிரிக்கலாம். இந்த 3 வகையான தொண்டு நிறுவனங்களோட நோக்கமும் மக்களுக்கு சேவை செய்கிறது தான். அப்படின்னாலும் எப்படி தொடங்குறது, குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்கணும், ரெனியூவல் ப்ராசஸ் எல்லாம் எப்படி, இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் முக்கியமான 10 வித்தியாசங்களை பற்றி தான் டீட்டெயிலில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல மினிமம் மெம்பர்ஸ் டு ஸ்டார்ட், அதாவது குறைந்தபட்சம் எவ்வளோ பேர் இருக்கணும்னு பார்க்கலாம். ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 2 பேர் இருந்தாலே போதும். அதே சமயம் சொசைட்டி, அதாவது சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 7 பேர் இருக்கணும். அதாவது ஒரு 4 பேர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸாகவும் மீதி இருக்கிற 3 பேர் நான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸாகவும் இருக்கணும். செக்ஷன் 8 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 2 பேர் இருந்தாலே ஒரு செக்ஷன் 8 கம்பெனியை நம்ம ஆரம்பிக்கலாம். அடுத்ததா ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி பற்றி பார்க்கலாம். ட்ரஸ்ட் அப்புறம் சொசைட்டி இந்த ரெண்டுமே மாநில அரசோட பதிவுத்துறை கீழே பதிவு பண்ணணும். ட்ரஸ்ட்டை சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லையும், அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்திலையும், சொசைட்டியை டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், அதாவது மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திலையும் பதிவு பண்ணணும். செக்ஷன் 8 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட் கீழே செயல்படக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்குள்ளே செயல்படக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் பதிவு பண்ண வேண்டியது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கவர்னிங் லா, அதாவது எந்த சட்டத்துக்கு கீழே பதிவு பண்ணணும், எந்த சட்டத்தினோட விதிமுறைகளை அந்த நிறுவனம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான். ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882 என்னென்ன விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதே சமயம் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் மாதிரியான சில மாநிலங்களில் பாம்பே பப்ளிக் ட்ரஸ்ட் ஆக்ட் 1950, த மத்திய பிரதேஷ் பப்ளிக் ட்ரஸ்ட் ஆக்ட் 1951 இந்த மாதிரியான சட்டங்களும் மாநில அளவிலான சட்டங்களும் இருக்குது. அதையும் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். சொசைட்டி பொறுத்த வரைக்கும் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 கீழே என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே அந்த சங்கங்கள், அதாவது சொசைட்டிஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். செக்ஷன் 8 கம்பெனி பார்த்தீங்கன்னா அதை கவர்ன் பண்ணுறது என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததான் நேம் அப்ரூவல் பற்றி பார்க்கலாம். ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நேம் அப்ரூவல் வாங்குறதுல பெருசாக எந்த விதமான சிக்கலான நடைமுறையோ விதிமுறைகளோ இல்லை. அதுவே சொசைட்டிக்கு நேம் அப்ரூவல் வாங்குறதுல சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும். சொசைட்டி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போதே நம்ம அப்ளை பண்ணுற நேம் இருக்கான்னு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டேட்டா பேஸில் செக் பண்ணிவிட்டு நேம் இருந்துச்சுன்னா அந்த டேட்டா பேஸ்லேயே காட்டும். நேம் அவைலபிள்னா ஓகேன்னு காட்டும். இல்லை அந்த நேம் ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேம் ஆல்ரெடி டேக்கன், ட்ரை டிஃப்ரெண்ட் நேம் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அந்த ஃபஸ்ட் ஆன்லைன் ப்ராசஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு சங்கத்துக்கு மாநிலத்தோட பேரையோ மாவட்டங்களோட பேரையோ பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு ஃபோட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷன், கோயம்புத்தூர் டாக்ஸி டிரைவர்ஸ் அசோசியேஷன் இந்த மாதிரி பேர் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். பட் அந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த மாவட்டத்தோட மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு NOC, அதாவது நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது அந்த NOCயும் அட்டாச் பண்ணி நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். செக்ஷன் 8 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முதல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் கம்பெனிக்கு நேம் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கணும். நேம் அப்ளை பண்ணும்போதே மினிமம் ஒரு 2 நேமாவது நம்ம ப்ரப்போஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த 2 நேமில் எது அவைலபிள் இருக்கோ அந்த நேம் தான் அவங்க நமக்கு அப்ரூவல் தருவாங்க. ஒன்ஸ் நமக்கு அந்த நேம் அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னா அந்த நேம் அப்ரூவல் கிடைச்ச நாள்லேருந்து ஒரு 60 நாட்களுக்குள்ளே நம்ம கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணிடணும், அதாவது ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த நேம் அப்ரூவலுக்கு ஒரு 60 நாள் தான் வேலிடிட்டி அவங்க தருவாங்க. அடுத்ததாக பேசிக் டாக்குமெண்ட், அதாவது அடிப்படை ஆவணம் என்னன்னு பார்க்கலாம். ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் டீடு தான் அதோட அடிப்படை ஆவணம். அந்த ட்ரஸ்ட் டீடில் ட்ரஸ்ட்டோட நேம் என்ன, அதோட ஃபவுண்டர் யார், மேனேஜிங் ட்ரஸ்டி யார், அந்த ட்ரஸ்ட்டோட அப்ஜெக்டிவ் என்ன, அது போக அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத பற்றின எல்லாத்தையுமே அவங்க டீட்டெயில்டாக அந்த ட்ரஸ்ட் டீடில் டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க.
இதுதான் இந்த ட்ரஸ்ட் டீடு தான் ட்ரஸ்ட்டோட பேசிக் டாக்குமெண்ட். சொசைட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு எப்படி ஒரு ட்ரஸ்ட் டீடு பார்த்தோமோ அதே மாதிரி சொசைட்டிக்கும் ஒரு பைலான்னு ஒரு தனியாக ஒரு இது இருக்கும். அந்த பைலா காப்பியில் தான் அந்த சங்கத்தோட பேர், அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ், அந்த சங்கத்தோட முக்கியமான உறுப்பினர்கள் யார் யார், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் யார், நான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் யார், அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் யாரை வச்சு யாரெல்லாம் அதை ஆப்ரேட் பண்ணலாம், எலெக்ஷன் நடத்தணும்னா எப்போ அந்த எலெக்ஷன் நடத்தணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன, அந்த மாதிரியான டீட்டெயில்டான சட்ட விதிமுறைகள் எல்லாமே அந்த பைலா காப்பியில் இருக்கும். அந்த பைலா தான் சங்கத்துக்கான அடிப்படை ஆவணம். செக்ஷன் 8 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் MOA, அதாவது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அப்புறம் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இந்த ரெண்டுமே தான் பேசிக் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ஸில் அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்ன, அந்த அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி இருக்கணும், அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, அந்த டைரக்டர்ஸ்க்கு அவங்களோட அந்த ஷேர் வேல்யூ எவ்வளோ, ஷேர் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத பற்றி எல்லாமே அந்த பேசிக் டாக்குமெண்ட்டில் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற முக்கியமான வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரஸ்ட், சொசைட்டி, செக்ஷன் 8 கம்பெனி இந்த மூணுமே பதிவு செய்கிறதுல எடுக்கக்கூடிய நாட்கள், அதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அறக்கட்டளையை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லீகல் அட்வைசர், அதாவது ஒரு அட்வொகேட்டை வச்சு ட்ரஸ்ட் டீட் ரெடி பண்ணி அதை சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்தபட்ச நாட்கள் தான் எடுத்துக்கும். ஒரு 3 நாளில் இருந்து ஒரு 7 நாட்களுக்குள்ள ட்ரஸ்ட்டை வந்து லீகலாக பதிவு பண்ணிடலாம். இதில் ப்ராசஸ் ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா குறைந்தபட்சம் ஒரு 15 நாள்லேருந்து 30 நாட்கள் வரைக்கும் ஆகும். கம்பேரிட்டிவ்லி ட்ரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 10 நாட்கள், 10லேருந்து 15 நாட்கள் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக்ஷன் 8 கம்பெனி பொறுத்த வரைக்கும் பதிவு பண்ணுறதுக்கு 30 நாள்லேருந்து 45 நாட்கள் வரைக்கும் ஆகும். இதில் 2 ப்ராசஸ் இருக்குது. முதல்ல நம்ம கம்பெனிக்கான நேமை வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அது எல்லாமே சப்மிட் பண்ணி நேம் அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு 2 நேம்ஸை நம்ம அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதில் எது அவைலபிளோ அந்த நேம் வந்து அவங்க ஓகே சொல்லுவாங்க. சில சமயம் அந்த 2 நேமுமே அவைலபிள் இல்லைன்னா திரும்பவும் ஒரு 2 நேம் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நேம் அப்ரூவல் வாங்கிட்டோன்னா, நேம் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் திரும்பவும் இன்கார்பரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு ஒரு 20 டேஸ் ஆகும், மினிமம் ஒரு 20 டேஸாவது ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 ப்ராசஸ் இருக்கிறதுனால மினிமம் ஒரு 30லேருந்து 45 நாள் வரைக்கும் ஆகும் இந்த செக்ஷன் 8 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ட்ரஸ்ட்டு, சொசைட்டி, செக்ஷன் 8 கம்பெனி இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ட்ரஸ்ட்டு பதிவு பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த நாம் பார்க்க போகிற முக்கியமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெனியூவல் அண்ட் ஆனுவல் கம்ப்ளைண்ட்ஸ். ரெனியூவல் அண்ட் ஆனுவல் கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டுக்கு ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டி இருக்கும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் வந்து அவங்க ஃபார்ம் 10BD அப்படின்ற ஃபார்ம் அவங்க ஃபைல் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ட்ரஸ்ட் வந்து யார்கிட்ட இருந்தெல்லாம் டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ரெனியூவல் பண்ணியே ஆகணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங், அதாவது பொது செயற்குழு கூட்டம் அவங்க நடத்தி அந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சு, முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சோ, அப்புறம் அந்த சங்கத்தில் புதுசாக உறுப்பினர்கள் யாராவது சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ், அந்த சங்கத்தோட கணக்கு வழக்கு, இது எல்லாத்தையுமே சேர்த்து அங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து அவங்க ரெனியூவல் பண்ணணும். ரெனியூவல் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயும் ரெனியூவல் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் நேரடியாக போய் DRO ஆஃபீஸ்லேயும் போய் அவங்க ரெனியூவல் பண்ணிக்கலாம். செக்ஷன் 8 கம்பெனி பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அவங்க ஃபைல் பண்ணணும். அப்புறம் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அது போக வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க இன்கம் டேக்ஸும் ஃபைல் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது போர்ட் மீட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டில் டீலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ, ட்ரஸ்ட்டு டீலில் மீட்டிங் ரிலேட்டடாக என்ன ப்ரொவிஷன்ஸ் அல்லது ஆர்டிகல்ஸ் போட்டிருக்காங்களோ அதுபடி மீட்டிங் நடத்தினாலே போதும். ஒருவேளை மீட்டிங் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே அதில் மென்ஷன் பண்ணாட்டி அவங்களுக்கு எப்போ அங்கே தேவை இருக்கோ, ஒரு மீட்டிங் நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுதோ அப்போ அந்த மீட்டிங் நடத்தினாலே போதுமானது. ஆனால் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க கண்டிப்பாக பொது செயற்குழு கூட்டம் நடத்தி அந்த டீட்டெயில்ஸை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெனியூவல் பண்ணும்போது அவங்க ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ அவங்க அப்டேட் பண்ணியே ஆகணும். செக்ஷன் 8 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 வாட்டி, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி
ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்தி இருக்கணும். அது போக வருஷத்துல 120 நாளுக்கு ஒரு வாட்டி போர்டு மீட்டிங் நடத்தணும். அதாவது 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்கை நடத்தி அந்த டீட்டெயில்ஸை ஃபைல் பண்ணணும். இது தவிர அவங்க ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லேயோ அல்லது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லேயோ வேறு ஏதாவது மீட்டிங் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் அவங்க போட்டிருந்தாங்கன்னா, ஏதாவது கண்டிஷன்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட். ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் தான் அந்த ட்ரஸ்ட்டோட முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பாங்க. டே டு டே ஆக்டிவிட்டீஸையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. இந்த ட்ரஸ்டீஸ் வந்து லைஃப் டைமாகவும் அந்த ட்ரஸ்டீஸ் அவங்களே ட்ரஸ்டீஸாகவும் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. அது ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது டிஃபர் ஆகும். இங்கே அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரஸ்டீஸ் வந்து லைஃப் டைம் அவங்களே மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் இருந்துக்கலாம். ஆனால் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், அதாவது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, ட்ரெஸரர், இவங்க தான் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லைஃப் டைம் இவங்களே அந்த ஆஃபீஸ் பேரர்ஸாக இருக்க முடியாது. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக எலெக்ஷன் நடத்தணும். எலெக்ஷன் நடத்தி அடுத்ததாக வேறு யாராவது அந்த பொறுப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரஸ்ட்டில் அந்த வாய்ப்புகள் குறைவு. பட்டு சொசைட்டியில் கண்டிப்பாக அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். செக்ஷன் 8 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. அந்த கம்பெனியோட முக்கியமான முடிவுகள் எல்லாமே அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இதில் பெருசாக சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் சொசைட்டியில் மட்டும் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஆஃபீஸ் பேரர்ஸில் சேஞ்ச் வரும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ட்ரஸ்ட், சொசைட்டி, செக்ஷன் 8 கம்பெனி, இந்த 3க்கும் பதிவு செய்யறதுல எவ்வளவு செலவாகும்? ட்ரஸ்ட் வந்து ஒரு ரொம்ப குறைவான செலவுலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ப்ராசஸ் தான். முதல்ல சொன்ன மாதிரி ட்ரஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை ஆன்லைனில் ஃபீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு லீகல் அட்வைசரை வச்சு, அதாவது அட்வொகேட்டை வச்சு ட்ரஸ்ட் டீட் ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ப்ராசஸ். இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் அப்படின்றதுனால அட்வொகேட் சார்ஜஸ் மட்டும் நம்ம அட்வொகேட் சார்ஜ் ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். ரொம்ப கம்மியான செலவுலேயே ஒரு ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதே சமயம் சொசைட்டி பதிவு பண்ணும்போது கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து ட்ரஸ்ட்டுக்கு விடவும் 2 மடங்கு அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் ஃபீஸ் சொசைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல. அது போக நம்ம ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கான ஃபீஸு, பைலா ரெடி பண்ணக்கூடிய அட்வொகேட்டுக்கு தரக்கூடிய ஃபீஸு, இதெல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ட்ரஸ்ட்டை விடவும் சொசைட்டி வந்து ஒரு 30-40% கூடுதலாக செலவாகும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 8 கம்பெனி. இதில் வந்து 2 ப்ராசஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நேம் அப்ளை பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் நேம் வந்ததுக்கப்புறம் ஒரு இன்கார்பரேஷன் பண்ணணும். இன்கார்பரேஷன் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு சம் அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே தான் நமக்கு முக்கியமான செலவு வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் ஒரு 1 லேக்காவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். அது போக ஒரு கம்பெனி செக்ரட்டரி நமக்காக டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான கன்சல்டேஷன் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அது தவிர கவர்மெண்ட் ஃபீஸ் தனியாக இருக்கும். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு, சொசைட்டியை விட இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ரஸ்ட்டு, சொசைட்டி, செக்ஷன் 8 கம்பெனி, இந்த 3லேயும் ரொம்ப கம்மியான செலவாகக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். அதே சமயம் இதை ரொம்ப சீக்கிரமாகவும் பதிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.